Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் நீங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இந்த காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, கூடவே ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்தா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை மணம் மாறி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காரக்குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிருக்கு. இந்த வெண்டைக்காய் காரக்குழம்புல நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கிரேவி நல்ல திக் கன்சிஸ்டன்ஸியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் காரக்குழம்ப சுட சுட சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.